எசென்ஷியல்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் சீரீஸில் நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போகிறது முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் பாசிபிலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். அதாவது ஒரு கான்ட்ராக்ட் வந்து செய்யக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் மட்டும்தான் நமக்கு வந்து வேலிடான கான்ட்ராக்ட். செய்யவே முடியாத ஒரு கான்ட்ராக்ட் நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த கான்ட்ராக்ட் வந்து வாய்ட் கான்ட்ராக்ட் தான், இன்வேலிட் கான்ட்ராக்ட் தான். இம்பாசிபிலிட்டிஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், அதை வந்து செய்யவே முடியாது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்ட சொல்லி நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறோம். அந்த வீடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 சதுரடியில் நம்ம ஒரு வீடு கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கான்ட்ராக்டை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 6 மாதத்துக்குள்ளே கட்டி கொடுங்கன்னு போட்டால் அது வந்து வேலிடான கான்ட்ராக்ட். 6 மாதத்துக்குள்ளே நம்மளை தாராளமாக அந்த வீட்டை அவரால் கட்டி முடிச்சு கொடுக்க முடியும். ஆனால் 15 நாளில் எனக்கு அந்த வீட்டை கட்டி கொடுங்க, அப்படி கட்டி கொடுக்குறோன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு நம்ம ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த கான்ட்ராக்ட் செல்லாது. அந்த கான்ட்ராக்டை வந்து பர்ஃபார்ம் பண்ணவே முடியாது. முக்கியமாக வந்து பாசிபிலிட்டி இருக்கணும், முடிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து இருக்கணும். முடிக்க முடியாத ஒரு விஷயங்களை நம்மளால் கான்ட்ராக்டில் கொண்டு வரவே முடியாது. அந்த மாதிரி அதை நம்ம கான்ட்ராக்டில் கொண்டு வந்திருந்தோம்னா அது வந்து செல்லாத கான்ட்ராக்ட் தான். டியர் லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பட்டிங் அட்வொகேட்ஸ், உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா தாராளமாக என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்க. உங்கள் சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன்.